புரட்டாசி மகாலய அமாவாசைன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வர்ற 15 நாட்களும் மகாலய பட்சம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம முன்னோர்கள் நம்மளை பாக்குறதுக்காக யம தர்மராஜா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வருவாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக நம்ம வாசல் தெளிச்சு கோலம் போடக்கூடாது, வெறும் வாசலா தான் இருந்தாதான் அவங்க வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. அந்த 15 நாளும் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, அவங்களோட ஆன்மாவை குளிர வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை சமைச்சிட்டு கூட எள்ளும் தண்ணியும் கலந்து கொண்டு போய் காகத்துக்கு வைக்கிறோம். அதாவது நம்ம இந்து தர்மப்படி காகத்தை தான் நம்ம முன்னோர்களா பாவிக்கிறோம். தேவ வழிபாடு, பிரம்ம வழிபாடு, அதிதி வழிபாடு, பூத வழிபாடு, அப்புறம் பித்ரு வழிபாடு. இந்த 5லயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பித்ரு வழிபாடு தான். அதுக்கு உகந்த நாட்கள் தான் இந்த 15 நாட்களும். இந்த 14 நாட்களும் மகாலய பட்சமா வச்சுக்கிட்டு 15வது நாள் அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு படையல் போட்டு தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட ஆன்மாவை திருப்பி நம்ம சந்தோஷமா அனுப்பணும். மகாலய பட்சம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம முன்னோர்கள் நம்மளை பாக்கிறமா வர்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, நம்மளால எவ்வளவு அவங்களுக்கு படையல் வச்சு அவங்களோட சிறப்பா செஞ்சு அவங்கள வழி அனுப்புவோம். அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்னைக்கும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.